தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சந்திரேசப்பா. பாடல்களை, ஆராதனை, ஜபங்களை ஆசீர்வதிப்படுத்திய நன்றி. மீதியான வேலை கர்த்தருடைய ஆவியினுடைய ஆளுகைக்கு ஒப்புகிறோம். நீர் பொறுப்படுத்தி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சாட்சி சொல்றீங்களா? யாராவது சாட்சியே சரி, ஓகே. அல்லேலூயா. காணிக்கை பாடல் இல்லை. நன்றியால் துதி பாடே நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடே. நன்றியால் துதி பாடே நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடே. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடே நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடே. எரிகோ மாதிலோ முன்னே வந்தாலோ இயேசுவின் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலோ முன்னே வந்தாலோ இயேசுவின் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடித்து விழோ. கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடித்து விழோ. நன்றியால் துதி பாடே நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடே. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலோ சிலுவையின் நிழலுண்டே. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலோ சிலுவையின் நிழலுண்டே. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடே நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடே. அல்லேலூயா. பாடுறது பிரச்சனை. பாட்டுல படிச்சுட்டே இருப்பது பாட்டிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு பார்த்தேன். அல்லேலூயா. செங்கடல் நம்மை சூழ்ந்திருந்தாலும் சிலுவை நிழல் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைச்சிடும். எரியோ மதியில் நம்ம முன்னால் வந்தாலும் நம்ம நினைச்சோம் தேவனே. எரிகோ மாதிலோ முன்னே வந்தாலோ இயேசு நன் முன்னே செல்கிறார். அப்ப எரியோ மதிலை போல பிரச்சனை வந்தாலும் இயேசு நமக்கு முன்னால செல்கிறார். அல்லேலூயா. அது கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடித்து விடும். அல்லேலூயா. அப்ப எதையோ மதி போல் முன்ன வந்தாலும் இயேசு முன்னால வரும்போது கலங்கிடாதே கலங்கிடாதே திகைத்திடாதே என்ன செய்ய துதி. அப்ப பைபிள் வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் பிள்ளைங்க துதிக்க துதிக்க என்ன செஞ்சாங்க? ஜெயத்தை எடுத்தாங்க. அல்லேலூயா. ஜெயம் எடுத்தாங்க. துதிக்கும் போது நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? ஜெயத்தை எடுத்தாங்க. எடுத்தாங்களா இல்லையா? தேவனை துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள், எரிகோ மதில் விழுந்தது. தேவனை துதித்தார்கள், ஜெபித்தார்கள், பாடினார்கள். சிறைச்சாலை கதவுகள் அஸ்திபாரங்கள் அசைஞ்சது, பூட்டுகள் கலந்தது. அப்போ பைபிள் ஆண்டவர் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்காரு. அம்மா அதை எதை செஞ்சிடணும்? எடுத்து உண்ணணும். அல்லேலூயா. வசனம் தான் நம்மளுக்கு ஜீவன். வசனம் தான் நம்மளுக்கு என்னது? ஜீவன். வசனம் தான் நம்மளுக்கு ஆகாரம். எடுத்து புசிக்கணும். புசிக்க புசிக்க அது என்ன செய்யுது? விடுதலை உண்டு. அல்லேலூயா. அந்த பாடல் படிக்கும்போது எனக்கு அந்த நல்ல ஒரு கவியில நல்லா எனக்கு அர்த்தம் புரிஞ்சுதான். அதனால பாட்டு 2 கவி எடுத்தேன். கண்களை முடிச்சு போய் நன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் சப்பா. தேவையிலேயே பேசுறேன் நல்ல பிதாவே. ஆவியானவர் சொல்லியிருக்கிறதாவே ஆவியானவர் நீ பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எருமையாகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ. காரிருளில்
சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் ஆடுதினமே மனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் ஆடுதினமே மனைந்திடுமே. அல்லேலூயா. நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. வேதத்தை பார்க்கிறோம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு காரியமானாலும் யாரால ஆகுமா? ஆவியானவரால ஆகும். நம்மளுடைய பலன் ஒண்ணுமே இல்லை. நம்மளுடைய பலத்துல ஒண்ணு நினைச்ச முடியாது, சாதிக்க முடியாது. ஆவியானவரால் எல்லாம் ஆகும்னா ஆவியானவற்றை நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. ஆவியானவர் அந்த காரியத்தை செய்யும் போது அது அற்புதமாய் காணப்படும். இயேசுப்பா எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தாவினர் கொடுக்கப்பட்டிருந்தாரு. பரிசுத்தாவினருக்காக என்னென்ன வேணுமோ எல்லாம் நீங்க என் நாமத்தை எதை கேட்டாலும் அதை நினைச்சுவேன் செய்வேன் அட சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எந்த பலத்தினாலும் பராக்கிரமம் தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகுன்று சேனைகளை கர்த்தர் சொல்றாரு. அதனால அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நீங்க சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் எடுத்தீங்கன்னா சங்கீதம் 18ஆம் சங்கீதம். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 18 நீங்க ஒண்ணு நீங்க வாசிங்க. அல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அப்ப எங்க பண்ணா நம் பலன் யார்கிட்ட இருக்கு? கர்த்தர்ல இருக்கு. அவர்தான் நம்ம மேல என்ன செய்யணும்? அன்பு என்ன செய்யணும்? கூறணும். கர்த்தர் அழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவநாயகத்தை பாட்டு படிச்சது போல அவருடைய கருத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒரு களிமண்ணாய் காணப்படுறோம். அல்லேலூயா. நம்ம ஒரு களிமண்ணாய் இருக்கிறோம். நம்ம அவர் என்ன விரும்புகிறாரோ எல்லா பிள்ளைகளுக்குமே தேவன் ஒரு சித்தத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிற சித்தம் இல்லாம யாருக்கு வச்சு வைக்க மாட்டாரு. அல்லேலூயா. சோம்பேறியே வைக்கவே மாட்டாரு. அவர் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு சித்தத்தை வச்சு அவர் இயக்கிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நம்ம தாவீது ராஜா சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தாவே. அப்போ நம்மளுக்கு பலன் ஃபுல்லா ஆண்டவர் தான். அப்ப அந்த வசனம் நீங்க போட்டது பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லியிருக்கேன். துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நம்ம எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம பலத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. நம்ம துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி இது செய்யணும், நம்மளுடைய விண்ணப்பத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படிங்கும்போது அவர் எல்லாத்தையும் நமக்காக என்ன செய்வார்? அவர் முன்பாக நிற்கிறார். அந்த பாட்டு படிச்சோம்ல, செங்கடல் நம்மை சூழ்ந்து நின்றாலும் சிலுவையில் நிழலுண்டு. இன்னொரு பிரச்சனை, எரிகோ மதில் முன்னே வந்தாலும் இயேசு நம்ம முன்னே வருகிறார். அப்ப நம்ம முன்னால ஆண்டவர் என்ன செய்றாரு? வருகிறார், இருக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகளை நம்ம எந்த ஒரு காரியத்தை துதிக்கு பாத்திரம் கர்த்தரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? கூப்பிடணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டவரை கூப்பிட்டுட்டே இருக்கும் போது தான் நமக்கு பெரிய ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நினைச்சுவாரா தருவாரு. ஆண்டவருக்கு வீட்டுட்டே இந்த உலகத்துல இயேசுப்போ ஆண்டவர் இருக்கிறாங்க, பிசாசு இருக்கிறான். என்ன நேரம் நமக்கு டைம் கிடைக்குன்னு சொல்லி அவன் என்ன செய்வான்? பூத்து விளையாடுறதுக்கு ஆயத்தமா இருப்பான். அப்ப நம்ம எப்பவும் ஆயத்தமா ஆண்டவர் முன்னால வைத்து ஆயத்தமா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். அவர்களுக்கு ரட்சிக்கப்படாதவங்களை குறிச்சு என்ன இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மேலதான் அவன் வெறி கொண்டு போயிருப்பான். அல்லேலூயா. 2 பேர் வேடன் போனாங்களா? அவங்க என்ன செஞ்சாங்க? புறா வேடன் என்ன செஞ்சாங்கன்னா குருவிகள் அடிக்கிறதுக்கு, குருவி புறா பறவைகள் அடிக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்களா? 2 பேர் புறப்பட்டு போனாங்களா? அவங்க புறப்பட்டு போகும்போது என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? வேடன் என்ன செய்யறாங்கன்னா அங்கங்க பறக்கிற புறாக்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? அடிக்கிறான். அடிக்கும் போது என்ன செஞ்சுட்டு இருக்குது? தப்பு கீழே விழுந்துட்டு, ஆனா பறக்க முடியல. ஆனா பறந்து போறத என்ன செய்யுது? போயிட்டு இருக்கு. அப்போ கூட என்ன செஞ்சா அந்த கீழே விழுந்து போய் பறக்க போறான். அப்போ சொல்றான், அந்த வேடன் சொல்றான், கீழே கிடக்கிறது நமக்கு தான், பறக்கிறது தான் என்ன செய்யும் அடி அப்படின்னு சொல்றான்.
அதே போல இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்காக நம்ம எழுப்பி நம்ம அவருக்காக நம்ம நினைச்சிருப்போம் உயர உயர ஆண்டவர் தூக்கி நிறுத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா அந்த கீழே கிடக்கிறதுலாம் அது அந்த ஏழெடுத்த சொந்தம். பறக்கிறத எப்படியாவது தட்டு தந்து அதை அடிச்சு அவன் கூட்டுக்குள்ள போடதான் திட்டப்படாம சாப்பிட்டான். அலையிலையா அது சிறை பிடிக்கிறது தான் அலைவான். அப்போ கட்டுடி பிள்ளைகளையே நமக்கு பலனாகி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்னா எப்போதும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனத்துல நம்மளுக்கு அனுப்பிச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் கூப்பிடணும். அவர் நமக்கு முன்னாலே இருக்கிறனால ஆண்டவரை கூப்பிடும்போது அவருக்கு முன்னாலே நினைச்சு ஒன்றும் பண்ண முடியாது எந்த சாத்தானாலையும். அலையிலையா இப்போ தவப்பம் கூட இல்லை பேர பிள்ளைகள் பேத்தி பிள்ளைகள் நம்ம கையை பிடிச்சிட்டு வரும்போது யாராலையும் பண்ண முடியுமா? யாரையும் சொல்ல முடியுமா? அப்போ ஆண்டுடைய கரத்தை பிடிச்சி நம்ம போயிட்டு இருக்கும்போது யாராலையும் என்ன பண்ண முடியாது. எந்த சாத்தாலும் எந்த பேரையும் வச்சு முடியாது, பக்கத்தில் வர முடியாது. தேவனே கத்தை கூட இருப்பார். அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சும்மா இருப்பார். அலையிலையா நம்ம பலனாகிய தேவனாய் கர்த்தர் யாரு? நம்ம அப்பா. நம்ம கூடயே அவர் இருக்கிறார். அதனால எதையும் குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. அலையிலையா நம்மளுடைய கரு நம்ம வந்து யாருக்கு கர்த்தருடைய கருத்துல இருக்கும். கர்த்தருடைய நம்மளுடைய வருஷங்கள் எல்லாமே நம்மளுடைய காலங்கள் எல்லாமே கர்த்தருடைய கருத்து தான் இருக்கு. அதனால நம்ம வந்து என்ன சாத்த லேசில் தொட முடியாது. ஆனாலும் தேவனுக்கு முதலிடம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், கொடுக்கணும். அலையிலையா கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது தான் தேவனுக்கு நம்மளை நினைச்சுவாரு பாதுகாக்க முடியும். அப்புறம் 6 பார்த்தீங்கன்னா எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு. அப்ப நமக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தர் நோக்கி என்ன செய்யணும், கூப்பிடணும். அலையிலையா நம்ம பலத்துல ஒண்ணுமே சாதிக்க முடியாது. நம்ம பலத்துல ஒண்ணுமே எங்கடா நம்ம அப்பா என்னைக்கு அவருடைய பிள்ளைய நம்ம ஏற்றுக்கொண்டாரோ, நம்ம என்னைக்கு நமக்கு அப்பாவா நம்ம தேர்ந்தெடுத்துட்டோமோ, நம்ம ஆண்டவருக்கு நமக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் ஆண்டு கொடுத்துருக்குறாருன்னா அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லா காரியத்தையும் என்ன செய்யணுமோ சொல்லிடுவோம். இல்லையா நம்மளுடைய சங்கீதம் 62 கூட ஒரு வசனம் போட்டிருக்கேன். 62 சங்கீதம் 62 ஒரு வசனம் இருக்கும். 8ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்குது. நம்ம பலன் நினைச்சது கண்மலையும் நம்ம அடைக்கலமா இருக்கிற தேவனுக்குள் இருக்குது. ஜனங்களே எக்காலத்தில் அவரை நம்புங்கள். எக்காலத்தையும் அப்படி என்ன செய்யணுமா, நம்பணும். அவர் சமுத்திரம் இருந்ததை என்ன செஞ்சிடணுமா, ஊற்றி விடணுமா. அவர் சமுத்திரம் அப்படி ஊத்துனவங்க எல்லாரும் ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டாங்களா இல்லையா? நமக்கு ஒன்னே தெரியும், யாருக்கு தெரியும், அண்ணால் தெரியும். சமுத்திரம் எடுத்துட்டேன் மனம் கிளேசுல ஸ்திரீ என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அவங்க சமுத்திரம் ஊத்திட்டேன்னு. அப்போ அவங்க ஆண்டர் சமுத்திரம் ஊத்திட்டு அவன் ஆசிரியத்தை பெற்றாலே இல்லையா? ஆண்டு சொந்த பெற்றுக்கொண்டல்ல. அப்போ தேவ பிள்ளைகளை இல்லாம என்ன செய்யக்கூடாது, எதுக்கே தேவையில்லாம கலங்கக்கூடாது. ஆனா எல்லா காரியத்தையும் ஆண்டு சொந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டு சொந்த நம்மளுடைய விண்ணப்பங்கள்லாம் வைக்கணும். அதான் நம்ம பலனாகிய நம்ம பலன் தருகிறதே அவர் தான். அந்த பலனாகிய கர்த்தரை நோக்கி நம்ம என்ன செய்யணுமா, கூப்பிடணும் தான் வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அப்படி அது சங்கீதத்தை போயிங்க 62 சங்கீதத்துல நம்ம இருதயத்துல இருக்க எல்லாத்தையும் அவன் சமூகத்தை எடுத்துக்கணுமா, ஊற்றிடுங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அவன் தேவ பிள்ளைகளையே நம்ம அவன் சமூகத்துல ஊற்றும் போது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரு, அதுக்குள்ள நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு, தருவார். அல்லேலூயா. பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளை சொல்லவே முடியாது. ஆனா ஆண்டவர் நம்ம பலனா எடுத்துக்கிட்டோம்னா தேவனாகிய கர்த்தர் சரியான பலனை நடத்துவார். தேவனுடைய எல்லாத்துக்கும் பிரஜாதி மக்களுக்கும் பிரச்சனை உண்டு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை உண்டு. ஆனா பிரஜாதி பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் அதை அழிஞ்சு போயிடுவாங்க. ஆனா ஏசப்ப பிள்ளைங்களை கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அவர் அதற்கு வசனத்தை கொடுப்பாரு. ஆண்டவர் பயப்படாத, தைரியமா இரு, நான் இருக்கேன் உன் கூட அப்படிம்பாரு. நான் துணையா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அழகா சொல்லுவாரு. நிறைய வசனத்தை பார்த்தோம்னா பரிசுத்தவான்கள் முன்பாக எப்படிலாம் கடந்து போனாங்க அதெல்லாம் நீ பார்த்து நீ என்ன செய்ய, எனக்குள்ள பலன் கொள்ளு, எனக்குள்ள என்ன செய்ய, வேறு கொண்டு எலும்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அல்லேலூயா. எலும்பு எலும்பு சீயோனின் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிட்டு நினைச்சி எலும்புன்னு இருக்கிற. அப்ப தூசியை உதறிட்டு நம்ம என்ன செய்யணும், எலும்பணும். அப்ப நம்ம எலும்பும் போதுதான் தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தரை நினைச்சு நம்மள ஆசீர்வதிக்க முடியும். அவரை முன்வைத்து நடக்கும் போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நினைச்சுவாரு செய்வார். அதனால பலத்திலும் அல்ல பராக்கிரம் இல்லை, கர்த்தருடைய ஆவியினால என்ன செய்யும், எல்லாம் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு வசனம் தெரியுமா, 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் தெரியுமா,
நான் என்னுடைய பலத்துல ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவார் பாருங்க. யோசபாத் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தை வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நியாயத்திற்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். அல்லேலூயா. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும்னு இன்னைக்கு எல்லாமே அதே தான். பிரச்சனைகள் போராட்டங்கள் குடும்பத்துல வரும்போது நம்ம என்ன செய்யணுங்கிற ஒரு நினைப்பே நினைச்ச முடியாது. குழம்பிடும், தலையை என்ன செஞ்சிடும், பிச்சிடும். பயங்கரமான குழப்பத்துக்கு மத்தியில இருந்துச்சுவாங்க. அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாம பரிதவிப்பாங்க. பார்த்துருக்கோம்ல, நமக்கு சில காரியங்கள் இப்போ ஆண்டோடைய கிருபையினால அவர் நம்மளுக்கு பலன் தந்துகிட்டு இருக்கிறாரு. அதனால நமக்கு ஒன்றும் தெரியல. முன்னெல்லாம் ஆண்டோடைய வரும்போது சின்ன பிரச்சனை தாங்க முடியாது. நம்மளுக்குள்ள மனசுல ஒரு குழப்பம், அவன் சம்மந்தம், என்ன பண்ணன்னு பிடிப்பிச்சுக்கிட்டு போய் இப்போ நம்ம ஏசப்பா இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டுவாரு. அவர் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு இது நடக்காது. அவர் தான் எல்லாத்தையும் நமக்கு நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு, நம்மளை பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நிறைய குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் காணப்படுது. ஆனா கட்டுரை பிள்ளைகள் எது இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு போயாச்சுன்னா அது என்ன செய்யுது, எல்லாத்துலயும் ஒரு பெரிய சால்வை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 131 7 8 வாசிங்க. சங்கீதம் 131 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். 130ஆம் அதிகாரம். அல்லேலூயா. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தருக்கு கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அல்லேலூயா. திரளான மீட்பு ஆண்டவர்கிட்ட உண்டு. கிருபை தராரு. கிருபை இருக்கு அவர்கிட்ட. சொல்றாங்களா, கிருபை இருக்கிறார். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு எனக்கு இந்த கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அல்லேலூயா. அதே சங்கீதம் 30 சொல்லி சங்கீதம் 32ல அந்த கடைசி வசனம் போட்டிருக்கோம். 32 போட்டிருக்கோம். இல்ல, சங்கீதம் 32:10 துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சொல்லுகிறோம். அப்ப கிருபை முக்கியமானது. பவுலுக்கிட்ட கூட ஆண்டவரே இந்த எனக்கு இந்த பயங்கரமான உண்மை நீ குத்திக்கிட்டு இருக்கணும் கூட ஆண்டவரே சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் பாரு. அப்ப கிருபை என்ன செய்யுது, பெரிய பாதுகாப்பு. அந்த தேவ பிள்ளைகளாக அவங்களுக்கு நமக்கு அவர் என்ன செய்யறாரு, கர்த்தரை நம்பி இருக்கணுமா. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவருக்கு திரளான மீட்பும். கொஞ்சம் 1-2 மீட்பு இல்லை. அப்ப அவருடைய சமூகத்தை தேடும் போது திரளான மீட்பு அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம். என்ன மீட்புனாலும் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். என்ன காரியமானாலும் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லா ஆசீர்வாதமும் அவர் கையில தான் இருக்கு. அதை என்ன செஞ்சீங்களா, தேவ சமூகம் என்ன பிரச்சனை நீங்க பயப்படாதீங்க, என்ன பிரச்சனையும் கலங்காதீங்க, உடனே தேவ சமூகம் போயிருக்கு. அப்படின்னா ஒரு நேரம் தாவீது ராஜா அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் நினைச்சிட்டாங்க, பக்கத்து தேசத்துக்காரங்க சிறை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அவங்க ஊர்ல தீ வச்சு குழந்தைக்கு போயிடுவாங்க. இது 1 சாமுவேல் 30ல. ஆனா என்ன நேரே போய் தேவ சமூகத்துக்கு போயிட்டாரு. சாமுவேல் என்ன பண்ணாரு, நேரே தேவ சமூகத்துல போய் நினைச்சிருந்தாரு, எல்லாத்தையும் போய் கேட்பாரு. அப்ப நான் போறேன், அவங்களை நான் கண்டுபிடிக்க முடியுமா, அவங்களை நான் மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு போய் விசாரிக்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போ, அவங்கள திருப்பி கொண்டு வந்துவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க போவாங்க, அந்த ஊர் மக்கள்லாம் போய் அங்க மீட்டெடுக்கிறதுக்கு போவாங்க. ஆண்டவர் சொல்றாரு கேட்கணும், அங்க ஒருத்தர் இருப்பான், எடுக்கிறது கொள்ளையடிச்சுட்டு போகும்போது ஒருத்தனை விட்டுட்டு போயிடுவாங்க. அவனுக்கு சுகம் இல்லாம ஆயிரும். அவனை விட்டுட்டு வச்சுவாங்க அமிலைக்கேன்னு அவனை விட்டுட்டு போயிடுவாங்க. இவனுங்களுக்கு யுத்தத்துக்கு லாய்ப்பட மாட்டான்னு சொல்லி விட்டு போயிடுவாங்க. ஆனா தாவீது கண்ணை அவன் செக் பண்ணுவான். அப்ப எங்களாம் வந்தாங்களா, ஆமா நீங்க அங்க சொன்னீங்கன்னா இங்க கொண்டு போட்டுறாங்க, இங்க இந்த இடத்துல இருந்து எல்லாரும் இங்க இருக்கு, அவளை போய் சிறை பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொல்லி அவன் சொல்லிடுவான்.
ஆண்டவர் எவ்வளோ அழகாக நிப்பாட்டி வைக்காரு பாருங்க ஒருத்தன் அப்படி பிள்ளைகளுக்காக சரியான முறையில் சரியாக செய்கிறத நம்ம ஆண்டவர். தெய்வ பிள்ளைகளை நம்ம அவருடைய சமூகத்திலான மீட்பு இருக்கிறதுனால மீட்பு இருக்கு, கிருபை இருக்கு. கிருபை தான் முக்கியம். நான் முன்னால் நான் ரட்சிக்கப்பட்டு வந்த சொன்ன கிருபை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. எப்போ பார்த்தாலும் என் கிருபை உலகம் போது என் கிருபை உலகம் போது ஆண்டவர் வசனம் தருவாரு. அப்போ உங்களுக்கு கிடைப்பேன் கிருபை பற்றி எனக்கு தெரியாது. அப்போ நான் இங்கே ஆசீர்வதிப்பே வசனமே வர மாட்டேங்க. எப்போ பார்த்தாலும் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு இந்த வசனம் தான் எனக்கு வருது, உங்க கிருபை எனக்கு வேண்டாம் அப்படின்னு எனக்கு தெரியாது. அவரும் தெரியாம தான். இப்ப கிருபை தான் முக்கியம். அவர் கிருபை இல்லைன்னா நம்ம ஒண்ணும் இல்லை. அவர் கிருபை தான் நம்மளை பாதுகாக்குது, அவர் கிருபை தான் நம்மளை வழிநடத்துது, அவருடைய கிருபை தான் நம்மளை போஷிக்குது. அவர் தான் எல்லாம். அவர் கிருபையே ஏசப்பா தான். அப்போ அவருக்கு நம்மளை இருந்துச்சு ரொம்ப விவரம் தெரியாம சின்ன பிள்ளை நம்ம சொல்லியிருந்தோம். அதனால அன்றைக்கு நம்ம விவரம் தெரியாம தான் பேசுறாங்கிறது இருக்கேன். அப்போ போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பசு வந்து சாய்ப்பறதுக்குள்ளாடி போவோம். கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பாருன்னு இருக்கும். எங்க தீங்கெல்லாம் ஒரு தீங்கு நீங்க ஒன்று விலைக்கு காப்பாட இப்படி பேசுவேன். அதை கொஞ்சம் வசனத்தை வேற பின்னாடி வசனமா பார்த்துட்டு நான் இப்பவும் வசனம் பஸ்ல இருக்கு. அப்போ எல்லா தீங்குக்கும் நீங்க ஒன்று விலைக்கு காப்பாட இப்படிதான் சொல்லுவேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் வசனத்தெல்லாம் கொண்டு ஆண்டு பேசணும் நான் இப்படிதான் பேசுவேன். பைபிள் வாசிச்சுட்டா சீவன் குமாரத்தையே ஒரு தகப்பட்டு வீட்டை மறந்து வீட்டு இருந்துச்சுன்னா எங்க அம்மா விட எவ்வளவு ஜாலியான குடும்பம். எங்க வீட்டெல்லாம் நான் மறக்க முடியுமா? நான் மறக்கவே மாட்டேன்ப்பா. நீங்களே எனக்கு தேவையில்லைன்னு கடைசிக்கு எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டாரு. நீ மறக்கலன்னா அங்குள்ள போய் மறக்க வச்சு. அப்படியே ஆண்டவர் நிறைய வசனம் தெரிஞ்சுட்டோம்னா அந்த ராஜாவும் நாளைக்கு பிரியப்படுவார், நிறைய வசனம் தராரு. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியல, புரியல. பயிர் படிச்சுட்டே இருப்பேன். படிக்க வசனத்தை ஆண்டவர் என்ன பேசுறாரா எனக்கு பேசுறதே தெரியாது. இந்த வசனத்தை நீ படிக்கிட்டு இப்ப ஆப்போசிட்டா பேசுவேன் வசனத்துக்கு. ஆண்டவர் இவ்வளவு அழகா கொண்டு வராரு பாருங்க. தேவி பிள்ளைகளை அவருடைய சமூகத்துல எந்த ஒரு ஆசீர்வாதனாலும் அவர் சமூகம் தான். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தேவ சமூகத்துல தான் நிக்கணும், வேற வழியே இல்லை. அவங்க நினைப்போம் நிறைய பேர் காலையில போறாங்க வேலைக்கு, காத்துதான் வீட்டுக்கு வராங்க. நம்ம ஆண்டவர் சமுத்திரம் கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் பாட்டு படிச்சு ஆராதனை பண்ணா இவ்வளவு ஆசீர்வாதம். அவங்க வேலைக்கு போற சம்பளத்தை பார்த்து நமக்கு சம்பளம் நிறைய கிடைக்கும். இல்லையா? தேவ பிள்ளைகளாக நீங்க நினைச்சுன்னா முதலாவது ராஜ்யத்தை நீதி தேடி எல்லாம் உனக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். வேலைக்கு போற பிள்ளைங்க வேலைக்கு போய் தான் ஆகணும், அதுக்கு போகணும். ஆனாலும் கட்டடி பிள்ளை வீட்டில் இருக்கிற பிள்ளை தேவ சமூகத்தை என்ன செஞ்சிடும்? பிடிச்சிடும், விடக்கூடாது. மீட்பு இடத்துல ஆண்டவர் இருக்கு. நீதிகளை தார ஆண்டவரை தான்னு சொல்லி என்ன கேட்டாலும் அந்த ஆசீர்வாதத்தை தர வல்லமையோட தேவனா இருக்கிறாரு. இல்லையா? அதனால தேவ சமூகத்தை பிடிக்க விட்டவே மாட்டான், லேசில பிடிக்க மாட்டான். நம்மளை உயர்த்துறது அவனுக்கு தெரியும். தெரியுறதுனால என்ன செய்வாங்க? தடையை தான் உண்டு பண்ணுவோம், தடையை உண்டு பண்ணுவோம். ஆண்டவர் உயர்த்தணும்னு யோசிப்பு ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைச்சாரு. ஆனா யோசிப்பு விரோதம் எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, எவ்வளவு பாடு நடந்துச்சாரு. நாடு விட்டு நாடு கடத்தப்பட ஆரம்பிச்சாரு. சகோதரர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? அவரை துன்பப்படுத்தி அவங்க ஒதுக்கி வேற ஒரு நாட்டுக்கு அடிச்சுட்டாங்க, வித்தையை போட்டாங்க. அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் தான் அந்த யோசிப்பு செஞ்சாரு. வந்துட்டாரு செய்யாத தவறுலாம் அவர் மேல பழி போட்டாங்க. அவ்வளோத்துக்குள்ள இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை செஞ்சாரு, பெற்றுக்கொண்டாரு. அதே போலதான் ஒவ்வொரு பிள்ளைகளும் பைபிள்ல பார்க்கும்போது நிறைய போராட்டங்களை சந்திச்சாலும் ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கிடைச்சாங்க, பெற்றுக்கொள்றாங்க. இந்த தானியில பார்த்தாலும் தானியில உயர்த்தோன்னு நினைக்கும் போதே பிரச்சனை வருது. அவ நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, எனக்கு வேலை செய்ய இடத்துல எனக்கு இவ்வளோ பிரச்சனையை சந்திச்சதான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். அல்லேலூயா! பிரச்சனையை சந்திச்சதான் ஆசீர்வாதம் நமக்கு வரும். நம்ம உயர்வுக்கு போகணும்னா நிறைய பிரச்சனை சந்திச்சே ஆகணும். என்கிட்ட ஆண்டு புடமிட்டு பார்க்கிறாருன்னா சும்மா லேசா வெள்ளியை புடமிட்டு போல நம்மளை நினைச்சாரா? புடமிட்டு தான் ஆண்டவர் நினைச்சுவாரா? நம்மளை தூக்கி வெளியே கொண்டு வருவார். கட்டுரை பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு புடமிடல் நடக்கதான் செய்யும். அப்போ நம்ம நினைச்சுக்கிடுவோம், இது ஏன் இப்படிலாம் பிரச்சனை, ஏன் இப்படி நம்ம செய்த தவறா அப்படின்லாம் நான் நினைப்போம். அப்ப நம்ம செய்த காரியங்கள் எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்பட்டோமோ, எந்த காரியத்தை அப்படிலாம் சில காரியங்கள் நினைச்சியோம் நினைப்போம். என்ன இப்படியா அப்படியே. என் மகன் காலையில் சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு போன் போட்டேன், போன் எடுக்கல. ஒரு 10 போனை போட்டுக்கிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. நமக்கு எவ்வளவு கற்பனை போகுது. என்ன சொல்வா
இந்த சேர்ல முன்னால போட்டேன், இப்படி முன்னால போட்டதா பிரச்சனையா, அப்படி கூட பின்னால இருக்கிற மாதிரியே போட்டேன், அந்த சேர் முன்னால கிடச்சி அதில் இருக்கிற இப்படி போட்டேன். ஐயோ அந்த பூனை காணும், இயேசுவார் போனா போட்டுன்னு நினைச்சிருந்தேன். காலையில இயேசுவார் போனா போட்டுன்னு நினைக்க மாட்டேன், வந்துருட்டு எங்கனாலும் நமக்கு எங்கடமோ குழப்பம் போது பாருங்க. அப்படி இருக்கிற கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இயேசுவா அந்த எங்கேயாவது போட்டு போட்டு நினைச்சது தப்போ அதுக்கு கொண்டு வந்து இயேசப்பா இப்படி பல காரியத்தை போட்டு குழம்பிக்கிட்டு உடம்பு நம்ம சின்ன இதாக பிரச்சனை. ஆனா கரெக்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ள வர என் மகன் போன எடுத்துட்டான். அலையிலையா அப்போ சில காரியங்களை நம்ம வந்து அதை உணர்றதுக்கு ஆண்டவர் நினைச்சதால சில காரியங்களை தாமதிக்கிறாரு எந்த காரியத்திலையுமே. அப்ப தேவ பிள்ளைகளை நம்ம அப்ப அந்த ஆண்டவரை இப்படியே இருக்குமோ அப்படியே இருக்குமோ அப்படியே இருக்குமோ இப்படியே இருக்கும்னு சில காரியங்களை சிந்திச்சு மண்டை உடைக்க வேண்டி ஆண்டவர் சரி பண்ணியிருந்தாரு. அலையிலையா நான் தேவ பிள்ளைகளாகி நீங்க வசனம் முக்கியமான வசனம் என்ன கேட்டீங்கன்னா 130ஆம் அதிகாரத்துல சங்கீதத்துல அந்த 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் கர்த்தரை நம்பி இருப்பதாக கர்த்தருக்கு கிருபையும் அவருக்கு ஆன மீட்பு இருக்கிறது போல அவர் இஸ்ரவேலை அவர் சகல அக்கிரமங்களின்றி மீட்டுக் கொள்வார்ங்கிற மாதிரி அந்த அவர் மீட்பை நம்ம போய் தேடணும். நம்ம சமூகத்தை தேடும்போது அக்கிரமங்களை எல்லாத்தையும் நினைச்சு வரா அக்கிரமங்களை நின்று ஆண்டவரை மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவ பிள்ளைகளாகி நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த தேவ சமூகத்தை போய் நின்று சந்திச்சு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. தேவ சமூகத்துக்கு போய் தான் அவங்க அந்த ஆசீர்வாதத்தை நினைச்சாங்க பெற்றுக்கொள்றாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்க பைபிள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் யாக்கோபு விரோதமான பிரச்சனைகள் சகோதர வாரம் கொலை பண்ண போறேன்னு சொல்றான். உடனே தேவ சமூகத்துக்கு போயிட்டாரு. இல்லையா? அப்ப நீங்க பாருங்க மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறாரு, போய்கிட்டே இருக்கிறாரு. உங்களுடைய சமூகம் எனக்கு முன்னால வரலன்னா நான் என்ன சொல்றேன், இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு இருக்காரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போ, என் சமூகம் உனக்கு முன்னால செல்லும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் தேவ பிள்ளைகளை அங்க தாவீதும் பார்த்தாலும் எல்லாத்தையும் திருப்பிக்கணும்னா கேட்கிறாரு, போய் கேட்டு ஆண்டுட்டு அவசரம் கேட்டு நினைச்சுறாரு செயல்படுறாரு. அண்ணனை பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக காத்து நடக்கிறாங்க. ஆனா அண்ணா தேவ சமூகத்துக்கு போனோன்னு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்படி ஒவ்வொருவரும் நினைச்சாங்க. அந்த ஆபிரகாமை பார்த்தாலும் சோதோகுமோர பட்டணத்துக்கு அங்க என்ன செஞ்சாங்க, அவங்க அண்ணன் சகோதரன் லோத் அங்க போயிருக்கிறாரு. அந்த இடத்துக்கு போறதுக்கு என்ன செஞ்சாரு, என்ன பண்ணாரு ஆபிரகாம், என்ன பண்ணாரு சொல்லுங்க. தேவ சமுத்திரத்தை என்ன செஞ்சாரு, திறப்புல நின்னாரு. எப்படி ஜெபித்தார்னா தேவதூதை சொல்லிட்டாரு, சோதோகுமோர பட்டணத்தை அழிக்க போற, அங்க இருக்கிற மக்கள் செய்கிற பாவங்கள் என்னுடைய சமூகத்தை என்ன செஞ்சிருக்கு வந்து எட்டுது, அதனால சரியா இல்லையான்னு பார்த்துட்டு போய் நினைச்சுவேன் அழிப்பேன்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல நினைச்சு திறப்புல நின்று ஆபிரகாம் கேட்காரு, 50 நீதிமன்றத்தை அழிப்பீரா, 40 நீதிமன்றத்தை அழிப்பீரா, 30 நீதிமன்றத்தை அழிப்பீரான்னு ஆண்டத்தை கேட்கிறாரு. தேவ சமுத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்கும் போது அங்க எந்த நீதிமானும் இல்லை. கடைசியில் அந்த இங்கிருந்து லோத்து நீதிமானாய் போனவர் சோதோகுமோர பட்டணத்துக்குள்ள. ஆனாலும் அவர் என்ன செஞ்சார், ஆசீர்வாதத்தை கூட என்ன செஞ்சாரு, இழந்துட்டார். அந்த சந்ததி என்ன செஞ்சு ஒரு சாபத்துக்குள்ள போன மாதிரி என்ன செஞ்சு போச்சு. அந்த தேவ பிள்ளைகளாகவே அவங்க ஆபிரகாம் தேவ சமூகத்தில் நின்று என்ன செய்ய ஜெபிக்கிறாரு. அந்த பட்டணத்துல அவங்க குடும்பங்கள் உயிர் காப்பாற்றப்படணும்ட்டு. தேவ பிள்ளைகளை நம்ம ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் எடுத்து பிடிச்சேன்னு சொல்லி என்ன ஓடாதபடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா எல்லாத்தையும் கர்த்தர் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லையா? ஜெபிக்காத பிள்ளைகள் நீங்க என்ன செய்யறாங்கன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபிக்காத பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஒரு கோலியாத்துக்கு முன்னால போய் ஒரு தாவீது நிக்கிறான்னா தேவ சமூகத்தை என்ன செஞ்சாங்க, அந்தி சந்தி மத்தியானம் 7 நேரம் ஒரு நேரத்தை எடுத்து ஒரு நாளைக்கு ஜெபிக்கிற ஒரு மனிதன், தேவனை துதிக்கிற ஒரு மனிதன் தாவீது. எப்போதும் தேவனை பாடிக்கொண்டே இருக்கிற ஒரு மனிதன். அதனால அவனுக்கு வந்து கோடியத்தை பார்க்கும் போதுல என்னது இருந்துச்சு, சும்மா ஒரு செத்திங்கான ஒரு நரியா இருக்கலாம், ஒரு நாயா இருக்கலாம். பார்க்கும்போது அவனுக்கு கோடியத்து மாதிரி தெரியல. இதெல்லாம் என் தேவனுக்குனால ஒண்ணுமே இல்லை அப்படின்னு போனான். டகான்னு போய் செஞ்சா ஒரு கல் எடுத்தான், படக்குன்னு போட்டான், தலையை ஆரம்பிச்சான். அல்லையா? அப்ப ஜெபிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய காரியமா எதுவுமே செய்யாது தெரியாது. கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறாருன்ற அந்த உறுதியை ஆண்டவர் நினைச்சாரு கொடுக்குற, நான் இருக்கேன் நீ பயப்படாதுங்கிறாரு. அப்ப எந்த காரியம்னா ஜெபம் பண்ணி எப்பேற்பட்ட மக்களையும் எரிச்சு மாற்றுறதுக்கு நம்மளால முடியும். நம்ம ஜெபிக்க தேவனை அதை மாற்றி அமைக்க அவரால் முடியும். ஆனால் தேவ பிள்ளைகளாக நீங்க
எந்த காரியமானாலும் பைபிள்ல இருந்து ஜெபம் பண்ணி ஜெயத்தை எடுத்தவங்க அவ்வளவு பேருமே தவிர ஜெபம் பண்ணாம இருந்தவங்க ஜெயத்தை எடுக்கவே இல்லை. அதனால ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை ஜெபிக்காத நீங்க இந்த தானியிலோ சாந்திரன் மேசோ தானியில போட்டிருக்கு. அவங்களாம் ஜெபிக்கிற பிள்ளைங்க ஜெயம் எடுத்தாங்க. நான் சுற்றி இருந்தவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்படியே பழம்பிக்கிட்டே அலைஞ்சாங்க. அதே மாதிரி இந்த மார்த்தாள் மரியாள் பார்த்தீங்கன்னா தேவசமுத்திரம் கிடக்கிறது மரியாள். ஆனா மார்த்தாள் வந்து தேவசமுத்திரம் இருந்தாலே தெரியல. ஆனா அவ புலம்பிக்கிட்டே இருக்கிறா. நான் மரியாதை எழுந்துட்டா எதையுமே பத்தி புலம்பல, அமைதியாவே இருக்கிறா. ஆண்டவர் சமூகத்துல காத்து இருக்கு. அல்லேலூயா. தேவ சமுத்திரம் காத்து இருக்கிறதுனால அவர் பார்த்தீங்க 2 பேரும் இருப்பாங்க. நேரே போய் மார்த்தாள் போய் ஆண்டுட்டு பேசுவா, என் சகோதரன் மறிச்சிட்டான் அப்படிலாம் பேசுவான். அப்ப நான் வாரே வந்து அவனை எழுப்புவேன் பாரு, இல்லை அவன் அது நாரிடும் இறந்துட்டான் அப்படிங்குவாரு. இல்லை பேசுவாங்க. ஆனா போதகர் வந்திருக்கிறார், ஒன்னேதான் அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி மார்த்தாள் சொன்னோடனே மரியாள் செஞ்சக்காரி என்ன காரியம், அவன் நேரு போய் ஆண்டோடைய பாதத்துல போய் விழுந்து நீர் இருந்திரானா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான்னு சொல்லி என்ன செய்யறா, அழுகிறா. உடனே அவர் வேகமா வந்து என்ன செய்யறாரு, அவன் லாசரை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்பார். உடனே வந்து லாசரை வெளியே பாஞ்சலி உயிரோட எழுப்பி கொடுத்துருவாரு. என்ன செஞ்சா, பாதத்துல அப்படியே விழுந்துட்டான். அதாவது மீன் பிடிக்கிற பேதுரு கூட, பேதுருவை நீ மீன் பிடிக்க வேண்டாம் மனுஷனை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 போட்டு நிறைய மீன் கொடுத்தோன்னே பேதுரு கூட நீங்க அதை பார்த்தீங்கன்னா லூக்கா 5ஆம் அதிகாரத்துல ஆண்டு பாதத்துல போய் விழுந்துட்டாருன்னு போட்டிருக்கோம். நான் பாவியே மனுஷனையா அது சொல்லுவாரு. அது வந்து மட்டும் வாசித்துட்டு முடிச்சிடும். லூக்கா 5ஆம் அதிகாரம், லூக்கா 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாதத்துல போய் விழுந்துரு. போட்டு பாருங்க 8ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். நான் பாவியான மனுஷன்ப்பா, என்னங்க இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்கப்பா. 2 நாள் மீனே இல்லாம வறுமையில வாடி தவிச்சு கண்ணீர் வடிச்சு தொழில் இல்லாம நான் போராடிக்கிட்டு இருந்தேன் ஐயா. நீ வந்து கொஞ்ச நேரம் பிரசங்கத்துக்கு அப்படியே போட்ட தந்ததுக்கு 2 போட்டு நிறைஞ்சி வலியதுக்கு மீன்களை தந்துட்டீர் ஐயா. இதை பார்த்தாலே நான் தகுதி இல்லாதவையா உங்களுடைய சமூகத்துக்கு வரணும். நான் பாவியான ஒரு மனுஷன், நீ போயிருவியா அப்படின்பா. அல்லேலூயா. தேவ சமுதிர பாதத்துல போய் விழுந்தான்னு சொல்லி போட்டிருக்கோம். தேவ சமுதிர பாதத்துல விழும்போது அவர் சமூகத்துல வந்து திரளான மீட்பு இருக்குது. அவர் கிருபை தாராரு, மீட்பை தாராரு. அதான் என் வெள்ளனாய கர்த்தாவே. நம்மகிட்ட வெள்ளன் ஒண்ணுமே கிடையாது. அது சொல்லும்போது நம்ம வெள்ளன் நம்ம ஒண்ணுமே கிடையாது. வெள்ளனாய கர்த்தர் அவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் பெரிய. அதான் சில பிரச்சனைகள் வரும்போது ஏசப்பா எனக்கு வெள்ளன் தாங்க, வெள்ளன் தாங்க தான் கேட்பேன். எனக்கு பெலன் தாங்க ஆண்டவரே. நீங்க அதுவே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பெலன் தாங்க, பெலன் தாங்க கேளுங்க. ஆண்டவர் பெலன் அழகா தருவார். அல்லேலூயா. இவன் தேவனுடைய பலத்தினால் உள்ள பராக்கிரம கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அப்படிதான் அவர் சொல்லுவார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைம்பார். அல்லேலூயா. நான் தேவ பிள்ளைகளை இல்லைங்க, அவர் சமூகத்தில் திரளான மீட்பு இருக்கிறதுனால உங்களுடைய என்ன காரியனாலும் அவருடைய சமூகத்தை நீங்க தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாக மாற்றி ஆசீர்வதித்து தருவார். கண்களை முடிச்சு வைப்போம். என் அன்பு பரிசுத்த பிதாவே, அந்த வேலைக்காக நன்றி சொல்றேன். சப்பா அந்த வேலையிலே உடைய பாதப்படியில எங்களை தாழ்த்தி எங்களை நெருமையாக்குறோம். நீ பேசுனுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்றோம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உடைய நாம மாத்திரம் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே உடைய பாதத்தை தேடி வந்த எல்லா பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. குறைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுங்கப்பா. பிள்ளைகள் துக்கம்லாம் சந்தோஷமா மாறட்டுமையா. எந்தெந்த காரியத்தை குறித்து புலம்பி தவிக்கிறாங்களோ எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகள் பிள்ளைகள் ஜெயத்தை எடுக்கட்டும் சுவாமி. அப்படியே கத்த செய்வீராக உடைய பாதத்தில் முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மீட்டிங்கை நடத்தி தந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து கத்தர் பொறுப்பெடுத்து நடத்து மகிழ்ப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுமே நாமத்தை சோதரி. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.